அந்தியூர் அருகே இரவில் ஏடிஎம் இயந்திரத்தின் டிஸ்பிளே உடைப்பு, கொள்ளை முயற்சியா என போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள தவிட்டுப்பாளையம் பகுதியில் சவுத் இந்தியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக உள்ளே சென்று பார்த்தபோது ஏடிஎம்மின் டிஸ்பிளே மீது கல்லால் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதை அடுத்து அவர் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த பவானி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏடிஎம் இயந்திரம் வைத்திருந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். இயந்திரம் உடைக்கப்பட்டு கொள்ளை ஏதும் நடைபெறவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இயந்திரத்தின் மீது எண்ணெய் போன்ற திரவம் ஊற்றப்பட்டிருப்பதும் போலீசார் சோதனையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் எதற்காக ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டது, கொள்ளை முயற்சிக்காகவா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.